2025ஆம் ஆண்டில் நீங்கள் வியந்து போகும் அளவிற்கு விலையேற்றம் கண்ட பொருள் எது என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஒரு சாதாரண ஏழை ஒரு குடிசை வீடு கட்ட வேண்டுமானாலும் அவன் பயன்படுத்துகின்ற அந்த பொருட்கள், அதாவது மண், கல், ஜல்லி, இரும்பு இவைகளெல்லாம் தாறுமாறாக உயர்ந்திருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் 25ஆம் ஆண்டு ஜிஎஸ்டி குறைப்பதாக சொன்னார்கள். ஆனால் ஜிஎஸ்டிகளெல்லாம் வருவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சோப்பினுடைய விலை 18 ரூபாய் 20 ரூபாயாக இருந்தது. ஆனால் இன்று அதே சோப்பு 38 ரூபாயாக விற்கப்படுகிறது. போன வருஷத்துக்கு 24க்கும் 25க்கும் விலை ஏற்றம் பாதிக்கு பாதி அப்படியே டபுள் ஆயிடுச்சு. எல்லாமே தங்கத்துக்கு இணையாக கரண்ட் பில்லும் சொத்து வரையும் தங்கத்துக்கு இணையாக ட்ரிபிள் ஆகி ஏறிக்கிட்டே இருக்குது. அந்த இதை அரசாங்கம் இது வரைக்கும் குறைக்கவே இல்லை, கூட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது மாதிரி நான் டீ கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். ஹோட்டல் இருக்கிறதுனால சீனி ரேட் ஏறி இருக்குது, பருப்பு ரேட் ஏறி இருக்குது, எல்லாமே ரேட் ஏறுறதுனால நானும் அதை விலையை கூட்ட வேண்டியிருக்கு. மக்கள் பொதுமக்கள் ஒரு 3 டீ 4 டீ குடிக்கிற இடத்துல ஒரு டீயாக குறைச்சிக்கிட்டுறாங்க. அது அவங்க தேவையை தான் குறைச்சிக்கிட்டுறாங்க. அது வருமானம் இல்லாதனால தேவையும் குறைச்சிக்கிட்டுறாங்க. நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளை கூட இப்போ நிறைவேற்ற முடியாத அளவுக்கு நம்ம எல்லாருமே எதை நோக்கி ஓடுறோம்னு எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ சேமிப்பு விலைவாசி அதிகமாக இருக்கிறதுனால சேமிப்பு அப்படிங்கிறது நம்மக்கிட்ட ரொம்ப குறையுது. விலைவாசி குறைஞ்சா மட்டும்தான் நம்மளால் சேமிக்க முடியும். இன்றைக்கி யாராலையுமே நடுத்தரத்தில் உள்ளவங்க கூட இன்றைக்கி சேமிக்க முடியாது. வருமானம் எவ்வளோ வந்தாலும் இன்றைக்கி காண மாட்டேக்கு. வருமானம் அதே வருமானம் வருது. ஆனால் நம்மளுடைய தேவைகளும் விலைவாசியும் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய தேவைகளை குறைச்சிக்கிட்டே தான் வரமே தவிர விலைவாசி எந்த விதத்திலும் குறையல. முன்னாடி இருந்த காலத்தை விட இப்போ மின்சார கட்டணம் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அதனால் அன்றாட பொதுமக்கள் அதாவது தனியார் துறையில் வேலை பார்க்குற பொதுமக்கள், மாச சம்பளம் எடுக்கிற எங்களை மாதிரி பொதுமக்கள் அந்த மின் கட்டணத்தை கட்டுறதுலே அவங்களுக்கு பெருவாரியான சம்பளம் அவங்க செலவிடுதாங்க. அதுபோல் அன்றாட தேவையான அந்த காய்கறிகள், அப்புறம் பலசர ஜாமாக்கள், அப்புறம் மின்சாரத்தை மூலமாக உற்பத்தி பண்ணுற பொருட்கள் எல்லாத்தையுமே விலையேற்றம் இருக்குது. இதனால் மக்கள் குரல் பகுதியில் ஸ்ரீவைகுண்டம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்.